this is Preeti. Welcome to my channel again. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நான் ஆன்லைன்ல இருந்து வேப்பரைசர் ஆர்டர் பண்ணிருந்தேன். அப்படினா என்னன்னா நம்ம தடவம் இருமல்லாம் பிடிக்கும்போது ஆவி பிடிப்போம் இல்லையா? சோ அதுக்குன்னு சில மெஷின்ஸ்லாம் வந்திருக்கு. அதுல ஒன்னு தான் நான் ஆர்டர் பண்ணிருந்தேன். அண்ட் அது நான் எங்க ஆர்டர் பண்ணேன், என்ன ரேட்டுக்கு வாங்குனேன், அது நீங்க வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கவர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நான் சொன்ன அந்த வேப்பரைசர். உள்ளக்கு வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் யூசேஜ்னு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம அதுல ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இதுதான் அந்த மிஷின். இதுதான் நமக்கு ஹீட் பண்ணக்கூடிய அந்த மிஷின். சோ இது வந்து பிளக் பாயிண்ட்ல நம்ம மாட்டிக்கணும். சோ கண்டிப்பா வந்து இதுக்கு பவர் தேவை, பவர் சப்ளிமெண்ட் இதுக்கு தேவை. சோ இதான் அந்த மிஷின். இதுதான் இதோட மேஜரே. அண்ட் இது வந்து இதோட பேக் சைடு. ஓகே, இப்படி ஒரு மக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலதான் நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணணும். நார்மல் வாட்டர் தான், ஹீட் வாட்டர்ல நார்மல் வாட்டர் தான் நம்ம இதுல ஃபில் பண்ணணும். இதோட லெவல் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இதுல வாட்டர் லெவல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணணும். ரீசன் என்னன்னா நம்ம தண்ணி ஃபில் பண்ணிட்டு இதை வச்சு நம்ம இப்படி வந்து க்ளோஸ் பண்ணுவோம். சோ அதனால இந்த லெவலுக்கு மேல நம்ம தண்ணி ஃபில் பண்ணிட்டோம்னா தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். அதனால அவங்களே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க வாட்டர் லெவல் அப்படின்னு. சோ இதுவரை தான் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிட்டு இந்த மிஷின் இருக்கு இல்லையா, இது அப்படியே உள்ளக்க நம்ம ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிட்டு இது வந்து க்ளோஸ் டைப். சோ இப்படி ரவுண்ட் பண்ணா க்ளோஸ் ஆயிடும். சரியா? பண்ணிட்டு இதை வந்து நம்ம எப்போ போல பவர்ல பிளக் பண்ணிட வேண்டியதான். பண்ணதுக்கு அப்புறம் இது ஹீட் ஆகும். சோ அந்த ஹீட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம பக்கத்துல போக கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. இது ஓபன் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நம்ம ஓபன் பண்ணி திறந்து பார்த்துக்கலாம் கூடாது. அண்ட் இது ஹீட் ஆயிட்டா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுல இருந்து நமக்கு ஸ்டீம் வர ஆரம்பிக்கும். சோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ரெடி ஆயிட்டு அப்படின்ட்டு. தென் இதை வந்து ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம ஸ்டீம் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நோஸ்க்கு ஒண்ணு, கோல்டுக்கு ஒன்று, காஃப்க்கு ஒன்று அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த யூசேஜ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த குட்டி கேப் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு பார்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா நம்ம நோஸ் ஸ்டீமருக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இதுல ஃபிட் பண்ணிக்கணும். இது இருக்கா, இதுல வந்து நம்ம ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிட்டு வந்து நோஸ் ஸ்டீம் பண்ணணும். இதுல ஒரு ஹோல் இருக்கும். ஸோ இது வழியா நமக்கு ஆவி வரும். ஸோ நம்ம நோஸ் ஸ்டீம் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து ஸ்டீம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பவர் ஆஃப் பண்ணிட கூடாது. ஏன்னா நம்ம ஃபுல் ஸ்டீம் எடுக்கிற வரைக்கும் பவர் வந்து ஆன்லேயே தான் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா பவர் ஆஃப் ஆயிட்டுனா இதுல வர ஸ்டீம் வந்து அப்படியே லோ ஆயிரும், ஸ்டீமே அப்புறம் வராது. ஸோ அதனால நீங்க ஸ்டீம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பவர் ஆன்ல இருக்கணும். ஸோ இது வந்து நோ ஸ்டீமுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இதுதான். இது வந்து காஃப் கோல்டு அதுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்படி இதுல ஃபிட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுல ஃபிட் பண்ணி இப்படி வந்து நம்ம பிக் பண்ணணும். அப்புறம் இது பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு ஸ்டீம் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா இப்படி ஃபிட் பண்ணிடலாம். கீழே விழுந்துச்சு. சரிங்களா? இது இப்படி ஃபுல்லா ஃபிட் பண்ணிட்டு இதை வந்து ஃபேஸ்க்கு இப்படி ஃபேஸ் ஸ்டீம் பண்ணிக்கலாம். சோ ஃபேஸ் ஸ்டீம் பண்றதுக்கு ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் எதுக்கும் பாத்தீங்கன்னா இது ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஃபிட்டே ஆக மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்றேன். சும்மா வேணா வச்சுக்கலாம் இப்படி, மத்தபடி இது வந்து ஃபிட் ஆகும். ஓகேவா? அண்ட் அந்த ஸ்டீமர் எங்க ஆர்டர் பண்ணனா மீஷோல தான் ஆர்டர் பண்ணேன். இதோட ரேட் வந்து எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து டிஸ்ப்ளே பண்றேன். அண்ட் அதோட கோடை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்ட பத்தின என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. அதனால நான் எப்பெல்லாம் ஸ்டீம் பண்றேனோ அப்பெல்லாம் எனக்கு பிளாஸ்டிக்கோட ஸ்மெல் தான் அதிகமா வந்து நான் ஸ்டீம் பண்ண எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் பிளாஸ்டிக்கை வந்து நம்ம ஸ்டீம் பண்றது நம்மளோட பாடிக்கு வந்து நல்லது கிடையாது. அண்ட் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 8 months 9 months இருக்கும். பட் இதுல நான் ஒரு 3 times கூட நான் அதிகமா யூஸ் பண்ணது கிடையாது. அப்படிங்கிறப்போ இந்த ப்ராடக்டே ஃபுல் ஃபிளாப் தான். ஸோ யாருமே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அதிகமா வாங்காதீங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, தட்ஸ் இட். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் யாரெல்லாம் வெப்பரைசர் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களோ இன்னும் கொஞ்சம் அதை டீடைலா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை பை பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை ஃபியூச்சர்ல மீட் பண்றேன். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்ட் வித் மீ அண்ட் ஃபாலோ மீ ஆன் Instagram. Bye bye.